வியூவர்ஸ், இந்த வீக்கெண்டில் நம்ம போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஹப். ஸோ இந்த ஸ்மோக் ஹப்பில் அப்படி என்ன தான் இருக்குது, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க, இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரி கைஸ், நம்ம வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஸ்மோக் ஹப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் டேபிளை புக் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்க நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேபிள் புக் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஸ்லாட் டைமில் வந்து புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 12 மணி, 2:30, அடுத்து 6:30, அதை விட்டு அடுத்து 9:30 மணி. ஸோ இந்த 4 டயத்தில் இருந்தால் நீங்கள் வந்து டேபிள் புக் பண்ணி போக முடியும். அதுக்கு நடுவில் நீங்கள் போக முடியாது. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் புக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. இல்லை நான் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 50% ஆஃபரில் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ 50% ஆஃபர் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து ₹525 சார்ஜ் பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு நம்ம டேபிளில் வந்து நம்ம உட்காந்தாச்சு. சரி, உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட பேசுவார். உங்கள் நேம் என்னன்னு சொன்னோன்னே என்ன டைம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டைமில் இந்த நேமில் நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து எத்தனை பேர் வந்திருக்குமோ அவங்க கால்குலேட் பண்ணிட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற டேபிள்ஸில் வந்து நம்மளை வந்து உட்கார வச்சுருவாங்க. ஸோ நம்ம உட்காந்தோடனே நமக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் கொண்டாந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து எல்லா ஒரு நிறையா பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸோ டேஸ்ட் வைஸ், குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இன்க்ளூடிங் சர்வீஸ் கொண்டும் ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம முன்னாடி பிளேட் எப்போவுமே இருக்கும். ஸோ பிளேட்டில் வந்து அவங்க ஒவ்வொன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, மட்டன் கபாப், கொஞ்சோண்டு வந்து பேபிகார்ன் அந்த மாதிரி கொண்டாந்து கொடுத்தாங்க. ஹனி சிக்கன். ஸோ ஹனி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வைக்கிறது வந்து விங்ஸ் தான் அதிகமாக வச்சாங்க. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வைக்கும்போது நீங்கள் வந்து பீஸ் கேட்டிங்கன்னா அவங்க பீஸாக வைப்பாங்க, இல்லைனா மேக்ஸிமம் வந்து விங்ஸை தள்ளி விட்ருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி டேஸ்ட்லலாம் குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஸோ நம்ம எவ்வளோ கேட்டாலும் அவங்க திரும்ப திரும்ப கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்க்ளூடிங் வந்து அந்த ஹனி பொட்டேட்டோ. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் போன ஒரு பிபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹனி பொட்டேட்டோ டேஸ்ட்டு நல்லாவே இல்லை. இங்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னு நான் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். என்னோடய பர்சனலாக நான் நிறையாவே வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டில் வந்து அன்னாச்சி பழத்தில் வந்து நல்ல மிளகா பொடி தடவி வந்து ஒரு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுமாரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிபிக்கு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரூட்ஸு, வெல்கம் ட்ரிங்க்கு. ஸோ வெல்கம் ட்ரிங்க்லாம் சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கூட இன்னொரு கிளாஸ் கேட்டேன். அவங்க இல்லை சார், ஒரு ஆளுக்கு ஒரு ஜூஸ் தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸை நம்ம சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலி பண்ணோடனே அவங்க வந்து அடுத்து நான்வெஜ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ், சிக்கன், மட்டன் அந்த மாதிரி கொண்டாந்து அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ டேஸ்ட்டில் குறைய சொல்கிற மாதிரி இல்லைங்க. நான் நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் போனேன். பயந்துக்கிட்டு தான் போனோம். இப்போ எந்த அளவுக்கு இருக்குமோ இல்லைன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்மோக் ஹப்போட ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல பெரிய சைஸ் ஹால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நல்லாவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிளேட்ஸை பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ வாங்கி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு மொஜிட்டோ ஆர்டர் பண்ணோங்க. அது ஒரு 3 மின்ட் மொஜிட்டோ, இன்னும் 2 வந்து ப்ளூ மொஜிட்டோ ஆர்டர் பண்ணோம். ஸோ ரொம்ப மைனஸ் பாயிண்ட்னால் இந்த மொஜிட்டோ மட்டும்தான். ஸோ அது மொஜிட்டோ டேஸ்ட்டே இல்லை எங்களுக்கு அதில். ஸோ அதுவும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஸோ அவங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் இங்கே போயிட்டு நீங்கள் மொஜிட்டோ வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட முன்னாடி சொல்லிடுங்க, ஐஸ் நிறையா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. ஏன்னா கூலிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு வந்து இந்த மொஜிட்டோ மட்டும்தான். பட் இந்த மொஜிட்டோக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஃப்ளேவர் வாங்கி குடித்தாலும் உங்களுக்கு வந்து ₹99 கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணணும் லாஸ்ட்டாக போகும்போது. ஸோ வந்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அவங்க கொடுக்குறத தவிர நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட்டு உங்களுக்கு ஜூஸ் வேணுமோ இல்லை வேறு ஏதாவது மாக்டைல்ஸ் வேணுமோ அப்படின்னு நீங்கள் ஒரு மெனு கார்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க, கடைசியில் பில்லில் வந்து போடும்போது அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் ஹப்பில்
லைவ் கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லைவ் கவுண்டரில் நீங்கள் என்ன வேணாலும் கேட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ பீஸா, தோசை அந்த மாதிரி என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ, என்ன ஃப்ளேவரில் வேணுமோ, என்ன வெரைட்டியில் வேணுமோ நீங்கள் கேட்குறீங்களோ அதை வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பாசிபிள் இருக்கோ அதை அவங்க சொல்லிவிட்டு அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ½ அன் ஹவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டார்டர்ஸ் மட்டுமே சாப்பிட்டு ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ஸோ அதிராவோட சிரிப்பை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அவர் சாப்பிட்றது வந்து கபாப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, மட்டன் கபாப். ஸோ அந்த டேஸ்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிரா அது வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு நாங்கள் போனோம். ஸோ ஸ்டார்டர் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன்னா அடுத்தடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குமே சொல்லிட்டு சரி கிட்ஸ் ஏரியா பிளேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. ஸோ நம்ம சாப்பிட்ற இடத்துலேருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், பார்த்தாலே தெரியும். ஸோ அங்கே வந்து அதிரா வந்து ஓட ஆரம்பிச்சிட்டார். அது பார்த்தோன்னே அதில் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பலூன் மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் பால்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. உள்ளே போய் நம்ம பசங்க விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். பிலோ 6 இயர்ஸ் ஒன்லி மட்டும் அலோடுன்னு போட்டிருந்தாங்க. பட் பரவாயில்ல, பெரிய பசங்களாக இருந்தாலும் போய் விளாட்லாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரிக்டாக இல்லை. ஸோ விளாண்டுக்கிட்டே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வந்து உள்ளே விளாண்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி சாப்பிட போகலாம், மெயின் டிஷ் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரா உள்ளே உட்கார வச்சு விளையாட வச்சோம். அதை நீங்கள் பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்காருன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ப்ளே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஸ்டார்டருக்கு வந்தாச்சு. ஸோ மெயின் டிஷ்ஷஸில் வந்து நிறையாவே வச்சுருந்தாங்க, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அடுத்து வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த ஒரு நோக்கத்துக்காக சொன்னேன். ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு, பார்க்கும்போதே நல்ல கலராக நல்ல ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எந்த குறையும் கிடையாது, வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்த ரிவ்யூஸை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல, மேபி அவங்க அந்த மாதிரி நல்ல நேரத்தில் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் கேமரா கையில் வச்சுட்டு மொபைலை கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் வந்து அதிராவை பிடிச்சிருந்தேன். ஸோ அதுக்காக எனக்கு அவங்க சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் ப்ளஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்டு வந்து பன்னீர். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் என்னோடய பிளேட்டில் சர்வ் பண்ண சொன்னேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கொஞ்சமாக தான் வைக்க சொன்னேன். ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் போய் சாப்பிட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா வச்சு வேஸ்ட் பண்ண ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அது இந்த தடவை நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த டேபிளுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு நான்வெஜ் வச்சுருந்தாங்க. ஸோ இதிலே நடுவில் வந்து உங்களுக்கு சின்ன ஃப்ரூட் சாலட் மாதிரி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். கர்ட் ரைஸ் இருந்துச்சு, கர்ட் ரைஸ்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அப்படியே நம்ம ரைட் சைடு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஐட்டமாக இருக்கும். ஸோ அந்த வெஜ் ஐட்டத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ சாம்பார், ரசம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவும் ஒயிட் ரைஸ் வாங்கி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுவும் அவைலபிளாக இருந்துச்சு. ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் எடுத்து என் பிளேட்டை ஃபில் பண்ணிட்டு நான் வந்து சேரில் உட்காந்ததுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சவுண்டாக கிளாப்ஸோட ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருக்கோ பர்த்டே போல். ஸோ அந்த பர்த்டே வந்து அவங்களே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோடய மெயின் டிஷ்ஷை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய பிளேட்டை பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இது சாப்பிட்டேன், உண்மையாக சொல்கிறேங்க, நல்லா ஃபுல்லாகவே சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ப்ரான் பார்த்துருப்பீங்க, அந்த பிளேட்டில் அந்த ப்ரான் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸோ அதை நான் சொல்ல வந்தது ஸ்டார்டிங்கில். நமக்கு எடுத்தோடனே ஸ்டார்டர் வச்சாங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரான் பீஸ் மட்டும் சரியாக குக் ஆகலை. அது வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நாங்கள் போய் அந்த மெயின் டிஷ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்குன்னே தனியாக வந்து ஒரு 10 to 12 ப்ரான்ஸ் வந்து நல்ல கோல்டன் ஃப்ரை பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு சொல்லிகிட்டே போனாங்க, மேம் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, இது மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ப்ரான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. ஸோ என்னோடய மெயின் டிஷ்ஷை வச்சு அதிரா கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு நானும் அப்படியே மெயின் டிஷ்ஷை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மொத்தமாக கிளியர் பண்ணிட்டேங்க. செம்ம சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க.
மோஜிட்டோவும் குடிச்சாச்சு, மெயின் டிஷ்ஷும் முடிச்சாச்சு. அடுத்து இங்கே டெசர்ட் தான். ஸோ டெசர்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி திருப்பி கொஞ்சம் நேரம் போய் விளாண்டு வந்துடும். ஏன்னா உடனே அடுத்தடுத்து சாப்பிட்டோம்னா டயர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் போயிட்டு கிட்ஸ் ப்ளேயில் போயிட்டு அதில் உட்கார வச்சு ப்ளே பண்ணிட்டு நம்ம வந்து டெசர்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ டெசர்ட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்டர். இந்த லைவ் கவுண்டரில் அவங்க வச்சுருக்கதை வச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம கண்ணு முன்னாடி அவங்க செஞ்சு கொடுக்குறதுனால அது ஒரு ஃபீலிங்காக நல்லாவே இருந்துச்சு. நம்ம கேட்டு அவங்க சமைச்சு தரன ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள். வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ ஃபேமிலியோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. அதோட நம்ம வந்து டெசர்ட்டை கலெக்ட் பண்ணுற வேலையை ஆரம்பித்தாச்சு. ஸோ நிறையா யூடியூபர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம டெசர்ட் எடுக்க வந்திருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எம்டியாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இந்த மாதிரி எம்டியாக இருக்குது எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் யார்ட்டையா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெயிட்டர்ஸ் வந்து அதை ஃபில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஸ்மோக் ஹப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சின்ன பீஸாகவே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை தான் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நாங்கள் போன பிபிக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே முடியாது, அவ்வளோ ரஃப்பாக இருந்துச்சு. இவங்க வந்து கூலருக்குள்ளே கேக் வச்சுருக்காங்க. அந்த கேக்கை நீங்கள் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ புதுசாக இப்போ செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபீல்னஸ். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு பான் எடுப்பாங்க, பான் ஷாட். ஸோ அந்த பான் ஷாட் வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ இன்னொன்று வேணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதாவது கம்ப்ளைண்ட் கிடையாது, அங்கே ஒரு வெயிட்டர்கிட்ட சொல்லுவாங்க இதை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டார். நாங்கள் இருக்கிற எல்லாத்தையும் என்னோடய தட்டில் அள்ளி போட்டுட்டு நான் வந்து உட்காந்தாச்சு. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து நான் வாங்கின டெசர்ட் இப்போதைக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிச்ச மெயின் டிஷ் இன்னும் இருக்குது, ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாமுன். ஸோ அதுவும் பின்னாடி வீடியோவில் வருது. ஸோ எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாச்சுங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சம்திங்கில் வந்து ஒரு வெயிட்டர் வந்தார். வெயிட்டர் வந்துட்டு அவர் ஒரு பிளேட் நிறையா வந்து பான் ஷாட் வந்து வச்சுட்டு இருந்தாங்க மேம் அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோலாம் வேணாங்க, ஒரு 3 மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு. ஸோ நிறையா வியூவர்ஸ் சொல்கிற மாதிரி எல்லாமே எம்டியாக இருக்குன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வச்சிருந்த டெசர்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் செக்ஷன். ஸோ இந்த ஐஸ் செக்ஷனில் வந்து இன்னக்குள்ளே ஒரு சாக்லேட் ஃபால் இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளே சாக்லேட்டை வந்து பக்கத்தில் குச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குச்சி எடுத்து அந்த சாக்லேட் பால் அவங்க இப்போ ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணோடனே அது ஆஃபில் இருந்துச்சு. நான் வந்து ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஆன் பண்ணி கொடுத்துருவார். ஆன் பண்ணோடனே சாக்லேட் வந்து அப்படியே மலை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து அந்த கேக்கை வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதோட வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செக்ஷன். ஸோ இந்த ஒரு டைமுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் ஹப் வந்தேன். ஸோ இதில் வந்து குலாப் ஜாமுன் எல்லாமே வச்சுருந்தாங்க, ஜிலேபி சூப்பராக இருந்துச்சு. நான் என்னோடய ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த ஐஸ்கிரீம் கப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் கேட்டோம்னா அந்த ஐஸ்கிரீம் எடுத்து அவங்க கூலரில் வச்சு அவங்க ஒரு மாதிரியாக சுருட்டிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே வந்து சாக்கோ பீன்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. பட் நான் வந்து எனக்கு நார்மலாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே வெண்ணிலா ஃப்ளேவர் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அந்த கேக்கை வந்து அந்த சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ திகட்டலை, முக்கியமான விஷயம் திகட்டலை. ஸோ நாங்கள் ஒரு 4-5 பீஸ் எடுத்து நான் அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அந்த பிரதர் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துட்டார். ஸோ வெண்ணிலா ஐஸ்கிரீமில் நான் வழக்கம் போல் குலாப் ஜாமுனை உள்ளே போட்டு ஊற வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் மட்டும் வெண்ணிலா கப்பு வந்து ஒரு 3 கப்பு வாங்கி சாப்பிட்டேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து 2 ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டேன், 2 தடவை சாப்பிட்டேன். ஸோ மொத்தம் நான் மட்டுமே ஒரு 5 கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேங்க. அதில் எல்லாத்துலேயுமே வந்து குலாப் ஜாமுனை ஊற வச்சு தான் சாப்பிட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மணி 4:20 சம்திங் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஸ்லாட் வந்து 2:30 to 4:30. ஸோ அந்த ஸ்லாட்டில் தான் நம்ம வந்து டைம் புக் பண்ணியிருந்தனால 4:20 ஆயிடுச்சு. எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இருக்கோம் இல்லைன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஒரு 1.5 ஹவர்ஸில் எல்லாமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் கடைசி வரைக்கும் உட்காந்தோம். 2:30 4:30 வரைக்கும் நாங்கள் மட்டும்தான் உட்காந்துருந்தோம். ஸோ டேஸ்ட்டு இதில் எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 2 இடத்துல மட்டும் அந்த மொஜிட்டோ வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு ப்ரான் வந்து குக் ஆகலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4:30 ஆயிடுச்சு. எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் வெளியில் கிளம்பினோடனே அவங்க லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அடுத்த ஸ்லாட் வந்து 6:30. ஸோ 6:30 வந்து அவங்க திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா
உங்கள் ஃபேமிலியோட வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். வெளியில் போன மாதிரியும் இருக்கும், நல்ல ஒரு பட்ஜெட்டாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து அவங்க ₹525 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது போக நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா மொஜிட்டோ வாங்கினதுனால ஒரு ஆளுக்கு ₹625 வந்துச்சு. ஸோ நான் கொடுத்த காசுக்கு நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.